राघभवाय विद्महे मृत्युरूपाय धीमहि. அன்பார்ந்த நலம் தரும் தொழிலும் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி சனி பயிற்சி 2025 மகர ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி என்னவென்று பார்க்கலாம். இந்த வருடம் 2025 சனி பயிற்சியானது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29 அன்று நடக்கிறது. ஆகவே இந்த சனி பயிற்சியானது மகர ராசிக்கு என்னவென்று பார்க்கலாம். மகர ராசிக்கு 7 நாட்டு சனி பயிற்சியானது கடந்த 7.5 வருஷம் மிக ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்தை கொடுத்து, எதிலையுமே ஒரு முயற்சி இல்லாமல் தடைப்பட்டு, எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலும், குடும்ப சூழ்நிலை மற்றும் திருமண தடை, எல்லா விதத்திலையும் ஒரு சரிவு, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி, எதிலையுமே மீள முடியாத ஒரு நிலைமை இருந்து, அப்பா ஒரு பெரிய பெருமூச்சு விடுற நிலைமைக்கு இப்போது அவர் இந்த மார்ச் 29 சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுது. அதாவது மகரம் சிகரத்தை தொடுற அளவுக்கு உயர போகிறார். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிநாதன் 3ஆம் இடத்தில், ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமைய போகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிக வலிமையான ஒரு சனி பயிற்சியாக அது அமைய போகுது. சனி பகவான் 3ஆம் இடத்தில் வரும்போது மிக வலுத்து காணப்படுகிறார். ஆகவே இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அங்கே என்னென்ன கிரக நிலைகள், அந்த கோச்சார பிரகாரம் ஏற்கனவே மீனத்தில் இருக்கிற சுக்கிர பகவான், சூரியன், புதன் மற்றும் ராகும் சேர்ந்து சனி பகவானும் அமரப் போகிறார். இதில் 5ஆம் இடத்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கார். ஏனென்றால் மீனத்தில் குருவோட இடத்தில் சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி அமரப்போகிறார். பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம். புதன் நீச்சம் அடைஞ்சாலும் சுக்கிரனோட சேர்ந்திருக்க சுக்கிரன் உச்சத்தில் இருக்க இடம். ஆகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தை, திடீர் யோகத்தை கொடுக்கிற அந்த சூழ்நிலையானது மகர ராசிக்கு அமையப்போகிறது. ஆகவே இந்த சனி பயிற்சியானது 3ஆம் இடத்தில் அமைப்போம். மகர ராசி சனி பகவானும் சேர்ந்து அமரப் போகிறார். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும். இமயத்தை தொடுக, சிகரத்தை தொடுற அளவுக்கு ஒரு மிக வெற்றி அடைப்போகிற நிலைமை மகராசிகள் இந்த மார்ச் 29 சனி பயிற்சி பிறகு எல்லா விதத்திலும் வெற்றி. கடந்த 30 வருட காலம், ஏனென்றால் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடம், ஒரு 12 ராசிக்கு ஒரு சுற்று 30 வருடம். நிறைய பேருக்கு ஒரு முதல் சுற்றில் ஒரு நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த 7 நாட்டு சனி 7 வருஷம் மிக கடுமையான கஷ்டங்கள் அனுபவித்துள்ளார். எந்த ஒரு இடத்துலையும் போனாலும் நமக்கு ஒரு அவமானம். ஆனால் அவமானம் கொடுத்துதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற சனி பகவான். தோல்வி, அவமானம் இதெல்லாம் அவர் கொடுப்பார். அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய வெற்றி. சனி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுத்தார்னா அது யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே ஒரு தோல்வி, அவமானத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, யாராலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு வெற்றியை இந்த வருடம் மார்ச் 29 பிறகு சனி பயிற்சி அந்த மகர ராசி நேயர்களுக்கு மிக ஒரு சிம்மாசனம், மிகப்பெரிய யாரும் தொட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்றது உபயஜயஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், தன்னம்பிக்கை கொடுக்க போற ஒரு இடம். ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை இருந்தாதான் அவர் முயற்சி வெற்றி அடையும். இதுதான் அந்த 3ஆம் இடம். ஆகவே எல்லா விதத்திலையும் வெற்றி. ஒருவருக்கு நீண்ட நாள் நோய்பட்டவர்கள் நோயிலிருந்து குணமாவார்கள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு. 3ஆம் இடத்தில் வரும்போது ஒரு கூடவே குரு பகவான் அமைஞ்சிருக்கிற இடம். ஆகவே சுக்கிரனும் அமைஞ்சிருக்கிறார்.
மிகப்பெரிய பொருளாதாரம், திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் ஒரு பண வரவுக்கான ஒரு இடம். ஆகவே இந்த சனி பகவான் கொடுக்கிற பலன், கொடுக்கிற அந்த பொருளாதார வெற்றி யாராலும் அசைக்க முடியாத திடீர் வெற்றி. ஆகவே இப்படி இருந்தார் இப்படியே இருக்கார். இதுதான் அந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, அரசு சம்பந்தமான, ஏனென்றால் சூரியன் அரசுக்கான கிரகம், சூரியன் ராகு சேர்ந்தால் ஒருவருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி, ஏற்கனவே அரசாங்கத்தில் பணிபுரிவதற்கு ஒரு ப்ரமோஷன், உயர் பதவி, அரசு வேலை தேடுவதற்கு அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருந்தால் மிக வெற்றி அடைவார்கள். இதெல்லாம் ஒரு மகர ராசிக்கான இந்த சூழ்நிலை அமைகிறது. பொருளாதாரத்தில் வெற்றி. அதே போல் ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டக்கூடிய ராகு பகவான் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட், இது மூலியமா ஒருத்தருக்கு பணம் வருது. அது எப்படி வருது? அதுதான். ஆகவே பாடா ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு விடுபட்டு நல்ல ஒரு காலமாக, பொற்காலமாக அமைய போகிறது மகராசி நேர் பொறுத்தவரைக்கும். ஆகவே சனி பகவான் பொறுத்து ஒரு எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் மிக ஒரு எல்லைக்கு இதுக்கு மேல வாழ்க்கையே வாடான்னு போல அந்த மகராசி நேருக்கு விடுபட்டு பொற்காலம், விடியல் காலம். நம்ம எந்த ஒரு உலகத்துல இருக்கோம், இப்போதைக்கு யாராலும் அசைக்க முடியாது. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மனசில் ஒரு தைரியம், அதுதான் முயற்சிக்கான அடிப்படையை கொடுத்து எடுத்தோடனே நம்ம ஆயிட முடியும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய வெற்றிக்கான இந்த சனி பயிற்சி மகர ராசி எல்லா விதத்திலையும் வெற்றி. இவர்களுக்கு எது தொட்டாலும் பொன்னாக காலம். ஆகவே எந்த விதத்துலையும் பயப்பட மாட்டாலும் எது வேணா கொடுங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த டாஸ்க் வேணா கொடுங்க, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா எது வேணாலும் இதை செஞ்சு முடிப்பேன். எல்லா இடத்துலையும் வெற்றி தான். போராட்டத்தெல்லாம் உதவி கேட்டால் கொடுப்பார்கள். பொருளாதாரத்தில் வெற்றி, பெரிய தொழிலதிபர்கள் இன்னும் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர் பதவி, வேலை வாய்ப்பு, உயர் பதவி, இதெல்லாம் ப்ரமோஷன், ஊதிய உயர்வு எல்லாம் பெற்று கடன்கள் அறவே இருக்காது. இதுவரையிலும் கடன் பிரச்சனைலாம் தூக்கம் இல்லை சார், அது இது இல்லை, நைட்டு பூரா தூக்கம் வரல, ஏகப்பட்ட கடன்கள், எப்போதான் மீள போறோம்ன்றதுக்கு கடன்கள் சிறுவாய் ஒவ்வொரு கடனும் எல்லாமே அடைஞ்சு திருமணம் கைகூடும், திருமணம் வயது போல் திருமணம் கைகூடும். ஆகவே நீண்ட நாள் நோய்கள், கடன்கள் தீரும், தைரியத்தை எல்லாமே மனசில் தைரியத்தோடு எந்த முயற்சியும் வெற்றி அடைவார்கள். இவர்கள் முக்கியமாக பரிகாரம் என்றால் சிவாலயம் சென்று சிவபாலம் வழிபட்டு, திருநள்ளாறு தர்பாரேஸ்வரர் கோயில் வழிபட்டு, இந்த சனி பயிற்சி ஒரு முறை சென்று அங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும். தர்மத்தை குறிக்கிற சனி பகவான். ஆகவே நீங்க என்னதான் இருந்தாலும் நேர் வழி தர்மத்தில் உழைப்பை கொடுங்கள். முடிஞ்சவரை, உங்களால் முடிஞ்சவரை தர்மம் செய்யுங்க. பொருளாதாரம் இல்லாதவங்களும் அன்னதானம் பண்ணுங்க. அந்த மாதிரி அதுதான் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு ஒரு 85% வெற்றியை கொடுக்கிற சனி பயிற்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.